அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அது எம்ஜிஆர் காதில் என்ன சொன்னார்னா, நான் டெய்லி ஷூட்டிங் வர்ற வழியில் சேண்டி நல்லாமேடுங்கிற அணைக்கட்டில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அதில் மொத்தம் 300 தொழிலாளிங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வரப்போ போகிறப்போ டெய்லி நாங்கள் எம்ஜிஆர் ஐயாவை பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் சரி நாளைக்கு செய்யலான்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, சொந்த ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். ஆனால் ஐயாவை பார்க்காம நாங்கள் சொந்த ஊருக்கு போக மாட்டோம். அதனால் கண்டிப்பாக எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் ஐயா உங்ககிட்ட சொல்கிறேன்னு இந்த விஷயத்த இவர் காதில் இப்படி சொல்லியிருப்பார் போல். அதனால தான் உடனே அவர் வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு தொழிலாளிகளை பார்க்குறதுக்காக தேவரோட கார் எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கே போன உடனே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இவருக்கு பழம், நொங்கு எல்லாமே கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. இவர் பதிலுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூபா நோட்டுகளாக கொடுத்து மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தியிருந்தார்.